10 பேர் தண்ணி அடிச்சுட்டு ரேஷன் கடையில் உட்காந்துருக்காங்க. அடித்து கொல்லாமல் விட மாட்டோம்னு சொல்லி இருக்காங்க. நீங்கள் தானே அடித்தா நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் முண்டு சொல்லி ஆடியோவில் தம்பி காமிச்சான். ஆடியோ உங்கள் பையன் வந்து எப்போ வந்து காணாமல் போனாப்புல, எப்போ வந்து அவரோட உடலை வந்து நீங்கள் கம்மாய்க்கில் தான் கிடைக்கணும் பார்த்தீங்க? 13ஆம் தேதி காணாமல் போயிட்டா சார். 13ஆம் தேதி காணாமல் போயிட்டேன். இது 10:59க்கோ நம்ம காணாமல் போனேன். காணாமல் போன பையில நாங்கள் வந்து நீ பார்த்ததை சொல்லுமா, எப்போ பார்த்தியா அப்போ சொல்லு. காணாமல் போனதை சொல்லுங்க. அது இப்போ காணாமல் போயிட்டேன் சார். 13ஆம் தேதி காணாமல் போயிட்டேன். 10:59க்கு காணாமல் போயிட்டேன். அதுலேருந்து நான் பார்க்கவே இல்லை சார். அவனை போனவன் தான் திரும்பி வரவே இல்லை சார். வரவே இல்லை. புனமாக தான் பார்த்தேன். 3 நாள் கழிச்சு தான் புனம் பார்த்தேன். 15ஆம் தேதி 10:30க்கு நாங்கள் இங்கே உலகம்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க இந்த பங்காளியை பார்த்து இந்த அக்கா தான் பார்த்தாங்க. பார்த்து அக்காவும் நாத்தனாவும் பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் போட்டு சொல்ல வட்டியும் நாங்கள் ஓடியாரோம். தண்ணியில் மிதந்துட்டு கிடைக்க தண்ணியில் மிதக்க வேண்டிய காரணம் அவ எப்படி மிதந்தா, என்ன செஞ்சாங்க, எப்படி கொலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது கொலை தான். இந்த கொலையை பண்ணினவனா 5 பேரை சொல்லியிருக்கோம். அந்த 5 பேர்த்த அவங்கள இதண்டணும், கோர்ட்டில் இதண்டணும். இப்போ அந்த பையன் வந்து படுகொலை செஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினதாக தான் அவங்க உறவினர் தான் இந்த இது பண்ணாமல் ஒரு சொல்கிறாங்க. அது உண்மையா? உண்மைதான். யார் அந்த பொண்ணு, யார் அவங்க, யார் அந்த உறவினர்? அந்த உறவினர்கள் வள்ளியோட மக, வள்ளி குமாரோட மக. இது வனிதா. அந்த பிள்ளை பேர் வனிதா. உங்க பேச்சுவார்த்தையாக இருந்திருப்பாங்க ஒருக்கா. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த பிரச்சனை நடக்கையில் தான் எங்கள்கிட்ட லேசாக அடிக்கணும் மயனை அடித்து ஓடியாரையில் காலையில் இதெல்லாம் சொன்னாங்க. போன தரமாட்டேன்னு சொல்லையில் தான் சொன்னாங்க. காங்கிரஸ் மகையிலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. சொல்லி இந்த மாதிரி இப்படி மயம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல வட்டி என்ன இப்படி சொல்கிறாங்க, இவங்க செல்லையும் தரமாட்டேன்றாங்க, போய் பேசினதாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்ககிட்ட வந்து கேட்டேன். கேட்க வட்டியே அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லலை. போலீஸ் ஸ்டேஷனில் காங்கிரஸ் ஆகையில் சொல்லலை. இப்போ தான் சொல்கிறாங்க இந்த செல்லு வாங்கலேன்றாங்க. சரி, இந்த செல்லு வாங்கல இப்படி சொல்கிறாங்களே. கொல்லாமல் நான் போய் கேட்டதுக்கு உன் மயனுக்கு செல்லு தரமாட்டேன், உன் மயனை காணா போனமாக தான் ஆக்குன்னு அந்த அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. அவங்க இது ராமரோட அம்மா சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்க பேத்தின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, என்னத்துக்கு போய் இப்படி சொல்கிறாங்க, செல்லையும் தரமாட்டேன்றாங்க. நான் யோசிச்சுட்டு அவங்கள ஏற்றும் பேசலை, ஒன்றும் பேசலை. நான் திருப்பி வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து இவங்ககிட்ட சொல்கிறேன், நீ போய் ஒரு தடவை கேட்டுப்பாரு, பெரிய ஆளுகளை வச்சு கேட்டுப்பாரு, என்ன ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுப்பாருன்னு சொல்லி அப்புறமே இவங்க போனாங்க. இவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. 8ஆம் தேதி என் மகன் காலையும் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தான். அப்பொழுது ராமரும் பட்டான்ற அண்ணன் சண்டை போட்டுருந்துருக்காங்க. அப்பொழுது அந்த பட்டான்ற பையன் என் மகன் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு காலை வாடா சித்தப்பன் அடிக்கிறான், வந்து வேலைக்கு வாடான்னு சொல்ல வட்டியும் சரி நான் போய் வேலைக்கு போயிட்டு வந்ததோட கம்மாயிலேருந்து கரையில் ஏறணுன்னு ஏப்பா உனக்குள்ள ஒன்று சண்டை போடுறேன். ஏன்டாப்பா கேட்டதுக்கு ஏன்னா அடிக்கணும் முடிக்கிருக்கோம், நீ ஏன்டா நீ ஒன்றத்தையும் அடிக்கணும் முடிக்கிருக்கோம், நீ இங்கே ஏன்டா இங்கே வந்து எங்கிட்ட கேட்குறேன்னு விரட்டி ஒரு 500 மீட்ரு இருக்கும் எங்கள் வீட்டு வரைக்கும். ராமர் வீட்டுக்காரம்மா மகாலட்சுமி, வள்ளி அவங்க அக்கா வள்ளி, வள்ளி வீட்டுக்கார் குமார், ராமருடைய அம்மா கல்யாணி 5 பேர் விரட்டி வந்து எங்கள் வீட்டு மாட்டுக்கு அடிக்கல போட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து தம்பிகிட்ட காளையன்ட்ட செல்ல பிடின்னு போயிட்டாங்க. இவன் அரண்டு அடித்து அன்றாயிரோட ஓடியாந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அம்மா நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா தூங்கிட்டு இருந்தோம். ஓடியாந்து வந்து ஏம்மா அலறி அடிச்சு ஏம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா அடிக்க வராங்கன்னு சொன்னாங்க. எதுக்குடான்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் கேட்டேன், அதுக்கு நீ தாண்டா என் பிள்ளையோட பிரச்சனை, ஒன்னே தாண்டா அடிக்கணும்னு சொல்லி விரட்டி வந்து அடிக்க வர்றாங்கம்மா, அப்படியெல்லாம் இல்லைம்மாண்டு அவன் சொன்னான். சரின்ட்டு சரி காலையில் கட்டுக்கணும்லான்னு இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டோம். வந்து வீட்டுக்கு பார்த்தோம், வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. சரின்னு காலையில் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா போய் என்ன வந்து கேட்டுவாம்மான்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரா சொன்னாங்க, இல்லை காலையும் சும்மா தான் கேட்டான், அவனைத்தான் சொல்லி அசிங்கமாக சொல்லி வந்து விரட்டி அடிக்க போனாங்க,
சொன்னதுக்கு சரின்ட்டு மறுநாள் போய் காலையில் போய் சரிண்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தம்பி அடிக்க வந்த நைட்டு 12-1 மணிக்கு 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். என்னை அடிக்க வந்ததாக ஃபோன் பண்ணியிருக்கான். சரின்ட்டு மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ண விட்டும் சரி போய் என்னம்மான்னு கேட்டேன். நம்ம தான் பேசுனீங்களம்மா, என்னம்மா கம்ப்ளைண்ட் நீங்களும் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்களும் கொடுங்கம்மா நாங்கள் கொடுமா, சரிண்ணா பேசி முடிச்சுக்கிறோம்டாங்க. என்னம்மான்னு கேட்டால் செல்லு வச்சுக்கிட்டு நின்றுருந்தான். தம்பின்னு சொன்னான். இல்லைம்மா அவன் என்னான்னு தான் கேட்டான். இல்லை தம்பியோட பேசியிருக்கான்ட்டு இதை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இப்போ செல்ஃபோன் வச்சான்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்ல விட்டும் சரி இப்போ என்னம்மா கம்ப்ளைண்ட்டாக கொடுங்கம்மா, அவனை வந்து வீட்டில் வந்து அடிச்சிக்கின்னு சொல்ல விட்டும் சரி என்ன சொன்னா பேசி முடிச்சுக்கிறோம்ட்டு பேசி முடிச்சுட்டு போயிட்டோம். மறுநாள் ஆடியோவில் தம்பி என்னுடைய தம்பி சித்தப்பா பையன் லிங்கசாமி ஆடியோவில் அந்த பேசி முடிச்சுட்டு போன பொண்ணு, அண்ணே நம்ம பேசி முடிச்சுட்டு போயிட்டோம், இன்னார் ரேஷன் கடையில் 10 பேர் குரண்டி மயங்க 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு குரண்டி மயங்க 2 பேர், சின்ன தம்பி பெரிய தம்பி 2 பேர் குரண்டி மயங்க கனி மணிகண்டன் பழைய பிரசண்ட் மயன் சிங்கு அவர் குமார் வள்ளி மாப்பிள்ளை குமார் ஒரு 10 பேர் தண்ணி அடிச்சுட்டு ரேஷன் கடையில் உட்காந்துருக்காங்க. அடித்து கொல்லாமல் விட மாட்டோம்னு சொல்லி இருக்காங்க. நீங்கள் தானே அடித்தா நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் முண்டு சொல்லி ஆடியோவில் தம்பி காமிச்சான். ஆடியோலாம் இருக்குது சார், அதுக்கு ஆடியோ இருக்குது. என் மகனை வந்து அடித்து வீட்டில் வந்து 500 மீட்டருக்கு வாங்கிட்டு வந்து அடித்து செல்லை பிடிங்கிட்டு வந்து ஆடியோவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது, அதுக்கு ஆனால் வீடியோவும் இருக்குது. இது வந்து அதுக்கு பின்னாடி சரின்னு பேசி முடிச்சுக்கிட்டு வந்தாச்சு. சரி அதுக்கு மேலே பார்த்துக்கணும். மறுநாள் அங்கே போய் செல்லை கேட்க போனோம். தரமாட்டேன், ஏமா தரமாட்டேன், அதில் என்னம்மா இருக்குன்னா அதில் தான் பேசினேன், பேத்தியோட பேசின ஆதாரம் இருக்குன்ட்டு அந்த அம்மா கல்யாணி அம்மா சொன்னாங்க. என்னம்மா ஆதாரம் இருக்குது, அப்படி இருந்தால் பாருங்கம்மா நீங்கள் நம்மளே கடையில் கொடுத்து அழிச்சிக்கலாம்னு அவன் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்கிறேன், அவனை ஓப்பன் பண்ணி தர முடியான்னு சொன்னேன். இல்லை உன் மயம் என்னைக்கு இருந்து சாவுதான் எங்கேயாவது கடத்தி கொண்டு போயிரு என்று சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி 13ஆம் தேதி என் மகனை காணலை, 13ஆம் தேதி காணலைன்ட்டு மிஸ்ஸிங்கிட்டு 14ஆம் தேதி நான் கள்ளிக்குடி போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 15ஆம் தேதி என் மகன் கம்மாயில் மிதக்கிறாண்டு எனக்கு தகவல் வந்துச்சு. நான் ஓடி போய் பார்த்தேன். காவல் மிஸ்ஸிங்கிட்டு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு இதுவும் இல்லை. எடுக்கலை, அதுக்கு முன்னாடி எடுக்கலை. அந்த மிஸ்ஸிங்னு எடுத்து வந்து எப்பயார் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னார் தான் செஞ்சாங்க, இன்னார் தான் சொன்னான்னு சொன்னோம். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும். அது கொலை செஞ்ச இந்த 5-6 நபர் மேலே தண்டனை வாங்கி தரணும். நீதி எங்களுக்கு நீதி கிடைக்கணும். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எங்கள் மகனை கொலை செஞ்சவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். கொலை செய்த கைவர்கள் மீது சாதி வெறி கும்பல் மீது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போடு. கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம்.